அவருடைய பிறப்பு பாருங்க, அந்த ஒடுக்கப்பட்ட நாட்டிலே, அந்த ஓரம் கட்டப்பட்ட ஒரு ஊரிலே, ஒரு ஏழைகள் வாழ்கிற பகுதி தான் பெத்லகேம் பகுதி. அதுல ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் பிறக்கிறார். என்னன்னா, இந்த நாடு தான் ஒடுக்கப்பட்ட நாடு, எனவே இந்த நாடை நான் உயர்த்துகிறேன். இந்த பெத்லகேம் ஏழைகள் வாழ்கிற பகுதி, எனவே அவர்களுக்கு ஒரு அடையாளமாக நான் பெத்லகேமுக்கு வருகிறேன். இந்த மாட்டு தொழுவம் என்பது யாரும் விரும்பாத ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதியாக, வீட்டுக்கெல்லாம் பாருங்க, நம்ம பழையெல்லாம் எல்லார் வீட்லயும் மாடு இருக்கும் கிராமத்துல எல்லாம். அந்த மாட்டு தொழுவம் எங்க இருக்கும்? பின்புறமாக இருக்கும், பின்புறமாக இருக்கும், பின்னாடி போவாங்க. ஆக அந்த பின்புறத்துல இருக்கிற இடத்துல ஆண்டவர் அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல தேடி வருகிறார். வந்த இறைவன் என்ன சொல்றாரு பாருங்க, ஒடுக்கப்பட்ட இனமா கருதப்பட்ட சமாரியர்களை ஹீரோவா வைக்கிறார். நல்ல சமாரியன், பாவிகள், விபச்சாரிகள் என்று சமூகத்தால் முத்திரை குத்தப்பட்டவர்களை ஆண்டவர் அவர்கள் சார்பாக இருக்கிறார். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் அமைதியின் வாரத்தை கொண்டாடுகிற வேளையில, இந்த கிறிஸ்துமஸ் நீ என்னெல்லாம் இழந்தையோ அதை நான் தருகிறேன் என்கிறார். அதற்காக தயாரிப்போம். நீ எதையெல்லாம் உன்னிடம் இல்லையோ அதை நான் தருகிறேன் என்கிறார். நீங்க நிம்மதியை தொலைச்சிருக்கலாம், உங்களுடைய மனைவியினுடைய அன்பை, உங்க மனைவியினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருந்த சில நல்லதை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்கள் கணவருடைய அன்பை நீங்கள் தொலைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, வா கவலைப்படாத, நான் பெற்று தருகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் உனக்கு ஆசீர்வாதம், நீ எழுந்ததை பெற்றுக்கொள்வா.